திருபுவனம் இளைஞர் அஜித்குமாரோட உடல்ல 50 வெளிப்புற காயங்களும், சிகரெட் சூடு, மூளையில இரத்த கசிவு இருந்ததா பிரேத பரிசோதனை அறிக்கையில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கிட்ட இருக்கிற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில்ல தற்காலிக காவலாளியா பணியாற்றின அஜித்குமார் அப்படின்ற இளைஞரை நகை திருட்டு புகார்ல கடந்த 28ஆம் தேதி காவல் நிலையத்துல விசாரணைக்காக போலீசார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. காவல்துறையினரால அஜித்குமார் கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அவரோட பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி காவலர்களோட கொடூரமான தாக்குதலை உறுதிப்படுத்துற விதமா திடுக்கிடுற பல விவரங்கள் வெளியாகி இருக்கு. அஜித்குமாரோட பிரேத பரிசோதனை அறிக்கையில அவரோட உடல்ல 50 வெளிப்புற காயங்கள் இருந்துச்சு. இதுல 12 சிராய்ப்பு காயங்கள், மீதி எல்லாம் இரத்தக்கட்டு காயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்தம் கட்டிய காயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காயமா இருந்ததுனால அந்த காயத்தினுள்ளேயே பல இரத்தக்கட்டு காயங்கள் இருந்திருக்கு. வயிற்றோட நடுவுல கம்ப வச்சு குத்திய காயத்தோட மண்டையோட்ல அடியும் மூளையில இரத்த கசிவும் ஏற்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி சிகரெட்டால சூடு வச்ச புண்ணு ஒரே இடத்துல மறுபடி அடிச்சதுனால ரத்த காயம், பல வகையான காயங்கள் காணப்பட்டிருக்கு. தரையில இழுத்துட்டு போனதுனால சிராய்ப்புகள் இருக்கலாம், இல்லனா போலீசார் அடிக்கும் போது தற்காத்துக்கிறதுக்காக போராடி இருந்தாலும் சிராய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பல மணி நேரம் கும்பலா சேர்ந்து இந்த சித்திரவதையை நடத்தி இருக்கலாம் அப்படின்னும் பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. இந்த காயங்கள் அஜித்குமார் மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான தாக்குதலை அம்பலப்படுத்துறதாவும், காவலர்களோட மிரட்டல் மற்றும் வன்முறையை உறுதிப்படுத்துறதாவும் அமைஞ்சிருக்குன்னு மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு அஜித்குமாரோட வழக்குல பல அதிர்ச்சி தகவல் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அவரோட மரணத்துக்கு நீதி கோரக்கூடிய பல குரல்களை மேலும் வலுப்படுத்தியிருக்கு.